ദേവി ഭാഗവതം പഞ്ചദശോധ്യായം 15வது அத்தியாயம் பிரதம ஸ்கந்தத்தில் நம்ம இதுவரைக்கும் சுகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வியாச பகவான் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்ல, சுகபிரமமோ எதெல்லாம் காரணத்தினால பண்ணிக்க மாட்டேனோ அதெல்லாம் அவரும் சொல்லிட்டு வரார். இப்படி ரெண்டு பேரும் தமிழுள்ள சம்பாதம் நடக்கிறதா அங்கே சொல்லி பார்த்தோம். ஆனால் எப்படியாவது சுகபிரமத்தை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுத்தான் ஆகணுங்கிற தீர்மானத்தில் இருக்கார் வியாச பகவான். அப்பா சொன்னதெல்லாம் கேட்டார். சொல்றார், ஸ்ரீ சுகோவாஜா நாகம் கிரகம் கரிஷ்யாமி துக்கதம் சர்வதா பிதா வாகுராசதர்ஷம் நித்யம் பந்தனம் சர்வதேகினாம். அப்பா தயவு செய்து என்னை நிர்பந்திக்காதங்கோ, நான் கிரகஸ்தாசிரமம் சுவீகரிக்க மாட்டேன். எல்லா விதத்திலும் துக்கம்தான் உண்டாக்கும். வேட்டக்காரனோட வலை போல அது இன்னும் எல்லா ஜீவிகளுக்கும் பந்தனமாக்கும். வேட்டக்காரங்க இருக்கிற வலை என்னைக்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு மிருகத்துக்கு அது பந்தனம் தான். எந்த மிருகம் அதில் மாட்டிக்கிறது தெரியாது. அதே மாதிரி தான் அந்த கிரகஸ்தாசிரமம் வேடன் கையில் இருக்கிற வலைய மாதிரி எப்பொழுதுமே அது பந்தனத்தை தான் கொடுக்கும். அது மட்டுமல்ல, தனசிந்தா துராணாம் ஹி கொசுகம் தாரதிருஷ்யதே சொஜனை கலு பீட்யந்தே நிர்தனா லோலுபாஜனாகாம். தனத்தை பற்றி சிந்திக்க கிளசிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி ஆக்கும் சுகமுள்ளதாய் காணும். எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு சம்பாதிச்சு நினைக்கப்பட்டவன் பண சம்பாத்தியத்திலேயே இருப்பின ஒழிய சுகமாக இருக்க நிம்மதியாக தூங்கக்கூட முடியாதவனா. நேராக நேரத்துக்கு சாப்பிட முடியாது, ஒரு விஸ்ரமம் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பிஸ்னஸ் ஓடின்னு இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் நிர்தனரும் விஷயலோலுமான ஜனங்களை சுஜனங்களும் பிடிப்பிப்பா. அவனை நிம்மதியாக இருக்க மாட்டான், அவன் நிம்மதியாக இருக்க மற்றவர்களும் விடமாட்டா அப்படிங்கிறான். அதனால சம்சாரங்கிறது பந்தனமாக்கும். எனக்கு அது வேண்டாம். இந்திரோ பின சுகீதாதிரு யாதிருஷோ பிக்ஷு நிஸ்பிருஹ கோன்யஸ்யாதிக சம்சாரே திரிலோகி விபவே சதி. ஒராகிரகமும் இல்லாமல் பிக்ஷா எത്രമാത്രം சுகமாயிருக்குமோ அത്രത്തോളം சுகமல்ல இந்திரன் போலும். பிக்ஷுனா சன்னியாசி. ஒரு ஆகிரகமும் இல்லாமல் சன்னியாசி எவ்வளவு சந்தோஷமா இருக்கானோ அந்த சந்தோஷம் இந்திரனுக்கு கூட கிடைக்காதப்பா. தேவலோகத்தில் தேவன்மார்க்கெல்லாம் அதிபதி இந்திரன். அந்த இந்திரனுக்கு கூட அந்த சுகம் கிடைக்காது, அந்த அளவு சுகம் கிடைக்காது. முப்பாரில் சம்பத்தெல்லாம் உண்டானாலும் சம்சாரத்தில் பிக்ஷுவை போல சுகியான வேற ஆறு உண்டு? முப்பாரில் உள்ள சம்பத்தெல்லாம் உண்டானாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் சரி, முமுக்ஷு மோட்சத்தை மாத்திரம் காமிச்சிட்டு எந்த ஆகிரமும் இல்லாத ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மனசுகம் எந்த கோடீஸ்வரனுக்கு கிடைக்கும்? தபந்தம் தாபசம் திருஷ்டுவா மகவா துக்கிதோ பவதே விக்னான் பகுவிதானஸ்ய கரோதி ஜதிவஸ்பதிஹி. தபசு செய்யப்பட்ட தாபசனை கண்டா தேவேந்திரன் துக்கமா கழிவனாம். ஏன்னா தாபசிக்கு எதுவுமே கவலை இல்லை. பேசாம இருப்பார். இந்திரனுக்கு அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் அசுரால பயப்படணும், எப்போ யுத்தம் வரும் தெரியாது, இந்திரலோகத்தை காப்பாற்றணும், ஜனங்களை காப்பாற்றணும், காலத்துக்கு மழை பெய்யணும். எவ்வளவு பெரிய பொறுப்பு அவனுக்கு, எவ்வளவு பெரிய ஜோலி, எவ்வளவு டென்ஷன் அப்படிங்கிற சுகம். உடன்தானே தேவேந்திரன் பல தரத்தில் அவனுடைய தபசை முடக்கிறதுக்கு தொடங்குறானே. ஏன்னா தாபசமாக கண்டா பயம் அவருக்கு. அதனால பிரம்மா பின சுகி விஷ்ணுர் லக்ஷ்மீம் பிராப்ய மனோரமாம் கேதம் பிராப்னோதி சததம் சங்கிராமை ரசுரை சஹா. பிரம்மாவுக்கும் சுகம் கிடையாதப்பா. மனோரமையான லட்சுமியை லபிச்சிட்டு கூட என்னைக்கு தைத்தன்மாரோட போராண்டவர் தானே விஷ்ணுவுக்கு. அவருக்கு எங்க சுகம் இருக்கு? இந்த ராமாவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை கம்பேர் பண்ணும்போது அவர் சொல்லுவாராம், ராமாவதாரத்தில் துக்கம் இருந்தது, ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்தது முதலே துக்கம்தான் நம்பட்டும். எல்லா விதமான பராதிகளும் துஷ்பேறுகளும் கஷ்டங்களும் துக்கங்களும் எல்லாம் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லுவாராம் கிருஷ்ணர். அதே மாதிரி அவருக்கு எங்கே சந்தோஷம் இருக்குது? லக்ஷ்மி தேவியே அவருக்கு கிடைச்சது. அப்படி பிரம்மா விட்டு மகேஸ்வரன்மார் கூட துக்கத்தில் கழியும் போது சாதாரண ஒரு வியக்தி நான் மட்டும் சம்சாரத்தில் போய் எப்படி எப்பா சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, பிக்ஷுவை பார்த்தா தேவேந்திரனுக்கு பயம்னு. யாராவது தபஸ் பண்ணினா உடனே தேவேந்திரன் அவங்களோட உருவி சிலம்பத்தில் தமையின பயங்கரமான பவர்ஃபுல் மிசைல்லாம் இருக்கு, ஒரு மிசைலை விட்டுருவான், இவ போய் தபஸை கலைச்சிருவான். ஏன்னா இந்திர பதவி போயிடும் அப்படின்னு. இது புராணத்தில் எல்லா கதைகள்லாம் வரப்பட்டதா, எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டதாக. ஏன் இந்திரன் பயப்படணும்? இந்திரங்கிறது தேவன்மார்க்கெல்லாம் அதிபதி இல்லையா? யாதொரு தபஸ்வி தபஸ் பண்றது தேவனை உத்தேசித்து தானே, ஒரு நல்ல உத்தேசத்திலான தபஸ் பண்ணுவார்.
அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு இந்திரன் எதுக்கு அவளை இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வரணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கதையா சொல்லும் போது இந்திரன் தபஸ் பண்ணப்பட்டவாளையும் மகர்ஷிகளையும் ரிஷிகளையும் எல்லாம் அவளோட தபசு கண்டு பயந்து அவளோட தபசை கெடுக்கிறதுக்காக உருவசிரம்ப திலோத்தமைங்கிற அப்சர சகன்யத்தில் அனுப்பி அவளுடைய தபசுக்கு பங்கம் வருத்தி அவளை மோகிப்பிச்சு சம்சாரத்தில் வீழ்த்துறார் அப்படின்னு கதையா சொல்லு வருது. என்ன வாக்கம் காரியம்னா இது வெறும் கதை கிடையாது. இதுக்கு பின்னாடி உள்ள காரியம் என்ன, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா வருதே பாகவதம் படித்து வாசிச்சா மட்டும் போடாது. இந்திரனுடைய பிரபாவத்தை கண்ட நமக்கு என்ன, இந்திரன்னா யார்? நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா, நாம தான் இந்திரன். தேவனன் நாம தான், அசுரன் நாம தான். நான் சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட இருக்கிற துர்குணங்கள் எல்லாம் அசுரன்மார், நமக்கு இருக்கிற நல்ல குணங்கள்லாம் தேவன்மார். நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா வருதோ, ஃபேவரா வருதோ, அனுகூலமா வருதோ அதெல்லாம் நம்முடைய புண்ணிய பலங்கள். நமக்கெல்லாம் அன்ஃபேவரா வருதோ, நமக்கு பிடிக்காதது வருதோ, நமக்கு எதிராக வருதோ, துக்கம் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் நமக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கப்படுது, நமக்கு பிடிக்காத காரியங்கள். ஆனால் அது வந்துதான் ஆகும், அனுபவிக்கிறோமே, அதெல்லாம் பாவத்தினுடைய பலம். அப்போ இங்கே எதுக்காக அப்படி செய்றார் அப்படின்னா, ஒரு ஜீவன் சத்தியத்தை மனசிலாக்கி இந்த லோகத்தில் உள்ள வஸ்துக்கள் மித்தியங்கிற உணர்வோட இதை இல்லாமாக்கி இதை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்து மாய்க்கு அதீதமான பிரம்மத்தை தியானிக்கிறதுக்காக அவன் தபஸ் பண்ணுவான். தபஸ் பண்ணும்போது நமக்குள்ள இருக்காளே 14 பேர் இல்லையா, பயங்கர பந்துக்களாக நம்மளை விட்டு பிரியவே மாட்டான். மற்ற பந்தங்கள் எல்லாம் போயிடும். கணவனுக்கு மனைவி பந்தம், மனைவி கணவை பந்தம், புள்ள பத்திரன் அப்பா எல்லா பந்தமும் போயிடும். இந்த 14 பேர் மட்டும் ஜென்மாந்திரமா நம்மளை கட்டி பிடிச்சுட்டு இருப்பாளாம். நம்ம ரத்தத்தில் ஊறின 14 குணங்கள் என்னெல்லாம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈர்ஷை, அசூயை, இச்சை, அகங்காரம், ராகம், துவேஷம். 14 soldiers which is dominating human body. ஆறும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் இந்த 14 துர்குணங்கள் அடிமைப்பட்டு தான் நம்ம இருக்கோம். அதனால சம்சாரத்தில் இருக்கும். அப்ப தபஸ் பண்ணி இவன் மேலே போயிட்டான இந்த 14 பேர் உடனே இம்மிடியட்டா ஒரு மீட்டிங் போட்டுருவாளாம். லைட்னிங் மீட்டிங், உடனே ஒரு மீட்டிங் போட்டுருவான். உடனே என்ன பண்றது, இவன் தபஸ் பண்றான்னு என்ன செய்யலாம், இவன் எப்படியாவது தாழ இறக்கணும், என்ன வழி அப்படிங்கும்போது அந்த ஜீவனுக்கு இவ ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த தபஸில் அவனை கலைக்க தகுந்த மாதிரி உள்ள சந்தர்ப்பத்தை உண்டாக்கி அந்த தபஸை கலைச்சி அவனை முன்னேற விடாம மறுபடியும் சம்சாரத்தில் பிடிச்சு தள்ளுவா. இதாக்கம் ஆத்மீகமான அர்த்தமே ஒழிய அல்லாம இந்திரன் அங்கேருந்து எல்லாரும் ரெடியா இருப்பா, உருவசிரம் திருவத்தமே எப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா இருப்பா. என்னைக்கு ஒரே வயசு, சின்ன வயசு அவளுக்கு எவ்வளவு எத்தனை வருஷமானாலும் அப்படியே இருப்பாவா. இந்த உருவசிரம்ப திலோத்தமை எல்லாம் ஸ்திரீகள் கிடையாது, சித்திகள் தான். ஒரு சித்தி அடைஞ்சு அந்த சித்தியை நம்ம பயன்படுத்துறதுக்குள்ள எலிஜிபிலிட்டி வர சமயத்தில் என்ன செய்யும், இந்த 14 துர்குணங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சித்தியை வேற விதமா பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உள்ள சிந்தையை அந்த மனசுக்கு கொடுக்கும். அப்போ அந்த சித்தி அவளுடைய தபஸை இல்லாமக்கிடும். அந்த சித்தி அவளை விட்டு போயிடும். அதுதான் உருவசிரம்ப திலோத்தமை தபஸை கலைக்கிறாங்கிற தாத்பரியம். இதை தெரிஞ்சுக்கணும் ஒழிய அல்லாமல் எங்கேயோ ஆகாசத்தில் நல்ல ரோஸ் பவுடர்லாம் போட்டு கண்ணெல்லாம் எழுதி லிப்டிகெல்லாம் தேய்ச்சுட்டு சுந்தரிகளான ஆளுகள் வந்து விஸ்வாமித்திர மகர்ஷி மாதிரி உள்ள மகர்ஷிகள் எல்லாம் அவள் மோகிப்பிச்சாங்கிறது கதை. அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு சித்தி அடையிறது ரொம்ப கஷ்டம். தபஸ் பண்ணி அந்த சித்தி அடைஞ்சிட்டோமானா அந்த சித்தியை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம். சாதாரண லௌகியத்தில் பாருங்களேன், ஒரு பிரசிடெண்டாக எல்லாரும் எலெக்ட் பண்ணிடுவான். அந்த பிரசிடென்ட் இடத்துல இருந்து என்ன மாதிரி கட்டத்தை அனுபவிக்கணும், எவ்வளோ பராதி கேட்கணும், 80 இடத்துக்கு போனோம், எத்தனை டென்ஷன், எவ்வளவு காரியங்கள், என்ன நன்மை செய்தாலும் எதிர்க்கிறதுக்கு ஒரு குரூப் வருமே, அவளெல்லாம் சமாளித்து செய்யணுமே. ஸோ அதை பரிபாலிக்கிறது இருக்கே, டு கண்டினியூ இன் தட் போஸ்ட், டு டூ த ஒர்க் ஆஸ் அந்த போஸ்டில் இருந்து வெரி 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 டிஃபிகல்ட். அதைத்தான் இங்கே சொல்கிறது. அதே மறிகடந்து எவன் போகிறானோ அவன் தான் மேலே போக முடியும். அதுதான் அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் களி குழந்தையில பார்த்துருக்கோம் இல்லையா. 99 வரை போயிடுவோம், 98 வரை போயிடுவோம். கஷ்டப்பட்டு பாம்பு முழுங்கி பல ஏணில ஏறி கஷ்டப்பட்டு சம்சாரத்தில் எல்லாம் அனுபவிச்ச கஷ்டங்கள் துக்கங்கள் அனுபவிச்சு அத்தனையும் அதிஜீவிச்சு 98 வரை போயிடுவோம். சகஸ்திராரம் வரை போயாச்சு. நம்ம அந்த ஆக்ஞா சக்கரம் வரை போயாச்சு. நீ சகஸ்திராரத்தில் போனா முக்தி தான். தாயங்குடிக்கு போடும்போது என்ன ஆகும், இந்த சித்திகள் எல்லாம் நமக்கு எப்போதும் கையில் நமக்கு நம்மளை தாங்கின்னு அனுசரித்து நம்மளை உயர்த்தி கொண்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த 14 பேர் இருக்காளே அவள் வந்து அந்த 98 வரும்போது ஒன்று தாயத்தில் ஒன்றை போட வச்சுருவா. நேராக 99 ரூபா விழுவோம். பெரிய பாம்பு சீரோவில் கொண்டு விட்டுரும். பார்த்தா தெரியும், ஏணியெல்லாம் குட்டி குட்டி ஏணியாக இருக்கும், பாம்பு மட்டும் பிரிஷாக இருக்கும். ஆனால் உயர்றது ரொம்ப கஷ்டம், அதை பதிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று, எவ்வளவு உயரத்துக்கு போகிறோமோ அவ்வளவு தூரம்
கஷ்டமா இருக்கும், வீழ்ந்த அந்த வீழ்ச்சியிலேருந்து எழுந்துட்டு ரொம்ப கஷ்டம் தாத்பரியம். இதாக்கும் இந்திரன் ஆறு தபஸ் பண்ணினாலும் அவளை கெடுக்கிறதுக்காக சேரான்னு சொன்ன ஒழிமை வழியே. அது இல்லாமல் தேவலோகத்தில் இந்திரனுக்கு இதுதான் சொல்லி யாரெல்லாம் தபஸ் பண்ணுறோம் அவளை கெடுக்கிறதுங்கிற அர்த்தம் அல்லங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால அப்பா, இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு சுகம் கிடையாது, பிரம்மாவுக்கு சுகம் கிடையாது, மனோரமையான லட்சுமியை கிடைச்சிட்டும் விஷ்ணுவுக்கு சுகம் கிடையாது. இப்படி எப்போ பார்த்தாலும் தைத்தன்மார்கிட்ட யுத்தம் பண்ணுறதான் விஷ்ணுவுக்கு வேலை. அதனால கரோதி விபுலான் யத்னான் தபஸ்சரதி துஷ்சரம் ரமாபதிதபி ஸ்ரீமான் கஸ்யாஸ்தி விபுலம் சுகம். தைத்தியன்மார்கிட்ட போராடுறதுக்கு விபுலமான யத்னங்கள் செய்கிறார், அது கடினமான தபசும் செய்கிறார். ரமாபதியான விஷ்ணுவுக்கு போலும் அப்படி இருக்க ஆர்கொண்டு விபுலமான சுகம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்குது மகாவிஷ்ணுக்கு அப்புறம் தானே எல்லாம் சொல்கிறோம். அந்த மகாவிஷ்ணுவே சதா சர்வநாடி துக்கத்தில் தானே இருக்கார். அப்படி இருக்கும்போது பரம சுகத்தை எப்படி அனுபவிக்க முடியும் இந்த தன்யாச ஜீவிதத்தில் அல்லாம அப்படின்னு கேட்கணும். சரி, பரமேஸ்வரோட காரியம் என்னாச்சு? சங்கரோபி சதா துக்கி பவத்யேவ ஜவேத்ம்யஹம் தபஸ்சர்யாம் பிரகுர்வாணோ தைத்ய யுத்தியகர சதா. சங்கரனுக்கும் துக்கம்தான், சதா துக்கிதனா வரும். தபசு செய்கிறார், தைத்தன்மாருமாய் யுத்தத்தில் ஏற்படவும் செய்கிறார். அப்புறமோ கதாச்சின்ன சுகீஷேதே தனவானபி லோலுபஹ நிர்தனஸ்து கதம் தாத சுகம் பிராப்னோதி மானவஹ. தனவானானாலும் விஷயாசக்தனுக்கு ஒரிக்கலும் சுகமாயிட்டு தூங்கக்கூட முடியாது இல்லையா? சொல்லுவாளே, பணம் அளவோடு இருந்தா அது நம்மளை காப்பாற்றும், அளவுக்கு மீறி பணம் இருந்தால் நம்ம அதை காப்பாற்ற வேண்டி வரும். அப்படின்னு என்ன பண்ண முடியும்? எங்கே கொண்டு போடுறது இல்லையா? 12 லட்சத்துக்கு மேலே போனால் டாக்ஸ் கொடுக்கணுமே, இந்த ரூபாய் என்ன பண்ணுறது? சம்பாதிச்சு எங்கே கொண்டு வைக்கிறது? இப்படியே நினைச்சுண்டு அதையே நினைச்சுட்டு இருப்பன ஒழிய நிம்மதியாக தூங்க முடியாது. அதுவும் விஷயாசக்தனாக இருந்தான்னா அவனை தூங்கவே முடியாது. விஷயாசக்தன் லௌகியத்தில் இருக்கப்பட்டவனுக்கு, ஒரு கிரகஸ்தனுக்கு என்னென்ன இது உண்டு இல்லையா, அது கிரகஸ்தனாகட்டும் கிரகஸ்தையாகட்டும் வித்தியாசம் கிடையாது. இப்போ எல்லாம் எல்லாருமே ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கிற பரணவன். நிர்தனான மனுஷனுக்கு எப்படிப்பா சுகம் லபிக்கும்? கிடைக்காது. ஜானன்னபி மகாபாக புத்திரம்பா வீர சம்பவம் நியோக்ஷசி மகாகோரே சம்சாரே துக்கதே சதா. ஏ மகாபாகா, சொந்தம் வீரியத்தில் உண்டான புத்திரனை அறிஞ்சுகொண்டே நீங்கள் அப்படி அத்தியந்தம் கோரமான சம்சாரத்திலேக்கு கடக்கிறதுக்கு நிர்தேசிக்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயமப்பான்னு கேட்கிறார். எல்லாம் தெரிஞ்சவர் நீங்கள், உங்க ரத்தத்திலேருந்து வந்தவன் நான், என்ன போய் இந்த சம்சாரத்தில் போய் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உண்டுங்கிறத தெரிஞ்சும் அதில் போய் விடணும் சொல்லி நீங்க சொல்லுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஜென்ம துக்கம் ஜரா துக்கம் துக்கம் ஜமரணே ததா கர்ப்பவாசே புனர் துக்கம் விஷ்டா மூத்திரமயே பிதா. ஜனனத்திலேயும் துக்கம் உண்டப்பா, வார்த்தக்கியமாகும் போதும் துக்கம் உண்டு, மரணத்திலேயும் துக்கம் உண்டு, மலமூத்திரமயமான கர்ப்பத்தில் கழியப்பட்ட சிசுவுக்கும் துக்கம் உண்டு. ஆதோ கர்ம பிரசங்காத் கலையதி பூஷம் பார்த்தோமே. இதுல விண்மூத்ரா மேத்திய மத்தியே அந்த ஜடராக்னியில கடந்து மலமூத்திரத்துக்கு நடுவில் கடந்து கஷ்டப்படப்பட்ட அந்த சிசுவனுடைய அவஸ்தை அது கர்ப்பத்தில் இருக்கப்பட்ட சிசுவுக்குத்தான் தெரியும். அதனால உருவானதிலிருந்தே வெளியில வந்தா மரணம் வரைக்கும் அம்பிட்டுமே துக்கத்தை கொடுக்கப்பட்டதுதான் அந்த சம்சாரிக்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. தஸ்மாததிசயம் துக்கம் திருஷ்ணலோப சமுத்பவம் யஜ்ஞாயாம் பரமம் துக்கம் மரணாதபிமானதா. அதெல்லாம் கடந்ததாக்கும் காமம் லோபம் എന്നിലേന്ന് ഉണ്ടാകപ്പെട്ട துக்கம். അഭിമാനമുള്ളവ യാചിക്കുന്നതിലെ ദുഃഖം മരണത്തെക്കാൾ ഭയങ്കരമാക്കും. இந்த யாஜிக்கிறதுனா நிவர்த்தி இல்லாமல் போய் ஒரு சகாயம் கேட்கறது, ஒரு காரியத்தை கேட்கறது, ஒரு முன்னுக்காக நம்ம பின்னாடி அலையிறது, இதெல்லாம் மரணத்தை விட பயங்கரமான காரியமாக்கும். அதனால இந்த முமுட்சுவா இருக்கிறது தான் சுகமே ஒழிய சம்சாரம் துக்கத்தை தான் தருங்கிறது தான் சுகனுடைய அபிப்பிராயம். பிரதிகிரகதனா அபிப்ரா நபுத்தி பலஜீவினாக பராசா பரமம் துக்கம் மரணம் ச தினே தினே. പ്രതിഗ്രഹത്തിലേന്ന് ലഭിക്കപ്പെട്ട ധനം കൊണ്ട് ജീവിക്കപ്പെട്ടവൻ താൻ ബ്രാഹ്മണൻ, അല്ലാമ ബുദ്ധിബലം കൊണ്ട് ജീവിക്കപ്പെട്ടവനല്ല.
അന്യരുടെ ധനത്തിലുള്ള ആശയംതാൻ അങ്ങേറ്റത്തെ ദുഃഖം. അതുകൊണ്ട് അവൻ ദിവസം തോറും അവൻ മരണപ്പെട്ടിട്ട് താൻ ഇരിക്കാൻ. പഠിത്വാ സകലാൻ വേദാൻ ശാസ്ത്രാണി ച സമന്തതഃ ഗത്വാ ചതന്യനാം കാര്യാം തുതി സർവാത്മനാ ബുധൈഹി. വേദശാസ്ത്രാദികളെല്ലാം പഠിച്ച് വിദ്വാൻമാർക്ക് പോലും ധനവാന്മാരുടെ കിട്ടപ്പോയി അവരുടെ സർവാത്മന സ്തുതിക്കേണ്ടി വരുന്നത് എതുക്കാക ധനത്തിക്ക് വേണ്ടി. அதனால பூமியில் இதில் லௌகீகத்தில் சம்சாரத்தில் வரப்பட்ட அத்தனை பேரும் சம்சாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக ஒரு விதத்தில் துக்கம் அனுபவிக்கத்தான் செய்றா. ஏகோதரஸ்ய கா சிந்தா பத்திரமூல பலாதிபிஹி ஏன கேனாப்யுபாயேன சந்துஷ்டியாஜ பிரபூர்யதே. ஒற்றைக்கு தான் உண்டானா சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒற்றைத்தடி சாப்பிடான் போனான் இருந்தான் கிடந்தான்னு போயிடும். மറ്റുള്ളவர்களுடைய காரியத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இலையும் கிழங்கும் காயும் மற்றும் பட்சிச்சு ஏதாவது விதத்தில் சந்தோஷத்தோட வயர் நிறைச்சுட்டு மரத்தினேலையோ கடத்தினேலையோ ஆலமரத்துக்கடியோ படுத்து அவம்பாட்டில் போயிடுவன். ஆனா பாரியா புத்திரஸ்ததா பௌத்ரா குடும்பே விபுலே சதி புராணார்த்தம் மகா துக்கம் கொசுகம் பிதரத்புதம். பாரிய புத்திரன்மார் பௌத்திரன்மார் இதெல்லாம் சேர்ந்து குடும்பம் பெரிசானா அவளை தீட்டி போற்றத்துக்கு தான் வளர விஷமம். பின்ன எப்படி சுகம் கிடைக்கும்? ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா செலவு வந்துட்டே இருக்குமே. ஆளுகள் கூடினா அவளுக்கெல்லாம் உள்ள ஜீவித நிலவாரத்துக்காக நம்ம சம்பாதிക്കേണ്ടി வரும். சம்பாதிக்கிறதுக்காக முடியலைன்னா அதுக்கு என்ன வேணா செய்ய தோணும். கடின அத்வானம் செய்ய தோணும். தப்பான வழியில் வேண்டாம், நியாயமான வழியில் ஆனாலும் தேவைக்கேற்ப சம்பாதிச்சு தான் ஆகணுங்கும் போது கஷ்டப்பட்டு தானே ஆகணும் இல்லையா? இதெல்லாம் துக்கம் தானே. யோகசாஸ்திரம் பதமம ஞானசாஸ்திரம் சுகாகரம் கர்ம காண்டே கிலேதாத நரமேகம் கதாச்சனாம். அப்பா, சுகப்பிரதமான ஞானசாஸ்திரமும் யோகசாஸ்திரமும் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, சந்தோஷமா நான் கேட்கிறேன். கர்மகாண்டத்தில் ஒன்னிலும் ஒரிக்கலும் எனக்கு தாற்பயம் இல்லை. கர்மகாண்டத்தை விட்டுருங்கோ, ஞானசாஸ்திரத்தை சொல்லுங்கோ, யோக சாஸ்திரத்தை சொல்லுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ. உங்களுக்கு தெரியாததல்ல, சந்தோஷமா நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு வேணாம். இந்த கர்மகாண்டம் எனக்கு வேண்டாம், அதில் எனக்கு தாற்பயம் இல்லை. ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வேர்ல்ட்லி ப்ளஷர் அப்படிங்கிறார். பத கர்மக்ஷயோபாயம் பிராரப்தம் சஞ்சிதம் ததா வர்த்தமானம் ததா நஷ்யே த்ரிவிதம் கர்ம மூலஜம். பிராரப்தம் சஞ்சிதம் வர்த்தமானம்னு 3 வித கர்மங்களும் காரணத்தோடு கூடி நசிக்கிறதுக்குள்ள உபாயம் என்னவோ அதை உபதேசிச்சுட்டாங்க. பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் இதுவரை ஜென்மத்தில் சேர்ந்தது, வர்த்தமானம் இப்போ இந்த ஜென்மத்தில் செய்ய போகிறது. இப்படிப்பட்ட கர்மங்களுக்கெல்லாம் அதிஜீவிக்கிறதுக்கு, அந்த கர்மங்கள் இல்லாமக்கிறதுக்கு காரணத்தோடு கூடி நசிக்கிறதுக்குள்ள ஒரு காரணம், ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. அதுதான் எனக்கு இப்போ தேவை. ஜலோகேவ சதா நாதி ருதிரம் பிபதி திவை மூர்கஸ்து ந விஜானாதி மோகிதோ பவசேஷ்டிதைஹி. இந்த சம்சாரத்தில் விழுந்து ஸ்திரீ சுகம் அனுபவிச்சு விவாகம் கழிச்சுன்னு கிரகஸ்தாசி விடுக்க சொல்றேளே, அந்த ஸ்திரீ அட்டைய போல ரத்தம் குடிக்கப்பட்டவள்ங்கிற காரியம் பாபகாவாதிகளில் மோகிச்ச மூர்கன் தீர அறிய மாட்டான். லௌகிக விஷயத்தில் இச்சிச்செடுக்கப்பட்டவன் இந்த சம்சார சுகம் ரத்தம் குடிக்கிற அட்டை மாதிரி ஆக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. நாரியை நம்ம ஸ்திரீங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கப்படாது, சம்சாரம் அப்படின்னு தாற்பயம். அதாவது ஜனிச்சு வளர்ந்து மரணப்பட்டு மீண்டும் ஜனிச்சு இப்படியே வர்றது, இதுதான் சம்சாரம் சொல்லப்பட்டது. இது பாபகாவாதிகளில் மோகிச்செடுக்கப்பட்டவன், மோகத்தில் இருக்கப்பட்டவனுக்கு அந்த அனுபவிக்கிற சுகம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே ஒழிய கண்ணுக்கு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன, இது எப்படி துக்கத்தை கொடுக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால போகேர் வீரியம் தனம் பூர்ணம் மன குடில பாஷனை காந்தா ஹரிதி சர்வஸ்வம் கஸ்தே நாஸ்தாதிருஷோபரஹா. ஸ்திரீ போகம் கொண்டு வீரியமும் குடிலாபாஷணம் கொண்டு தனம் முழுவனும் மனசும் என்ன வேண்டாம் சர்வசும் அபகரிக்கப்படும். அதுபோல் ஒரு மோஷ்டாவு வேற கிடையாது. அதனால நித்ரா சுக விநாசார்த்தம் மூர்கஸ்து தார சங்கிரகம் கரோதி வஞ்சிதோ தாத்ரா துக்கா என சுகாயஜாம். உறக்கம் கெடுத்துறதுக்கு வேண்டி மாத்திரம்தான் மூர்கன் பாரிய ஸ்வீகரிக்கிறான், சுகிக்கிறதுக்கு அல்ல. ஏன்னா
துக்கிக்கிறதுக்கு வேண்டித்தான் விதாவினால வஞ்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த மாதிரி மோகத்தில் ஆகிறான். ஏன் தான் பிரம்மதேவன் இப்படி மனுஷால வஞ்சிக்கிறதுக்காக இப்படி ஒரு மோகத்தை உண்டாக்கினாரோ தெரியலை. புத்திரபௌத்திராதிகளை சுகமா கழியணுங்கிறது அல்ல மனுஷனுக்கு பிரம்மதேவனால கொடுக்கப்பட்ட இந்த மோகம், மறிச்சு மனுஷனை வஞ்சிக்கிறதுக்காகும் அப்படிங்கிறார். இதெல்லாம் லௌகிகத்தெல்லாம் கடந்து கிரகஸ்தாசிரமம் கடந்து சந்நியாசிராசிரமத்துக்கு போகிறதுக்கு மிந்தி வரவேண்டிய சிந்தைகள் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளாம் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். 60 வயசு கழிஞ்சாச்சுன்னா 80 வரைக்கும் வானப்பிரஸ்தாசிரமம் தான். இந்த வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து டிட்டாச் ஆகணும். திருப்பியும் அதிலே போய் இருந்தோமானா நமக்கு முக்திங்கிற ஒரு மார்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள வழியே தெரியாமல் போயிடும். இது ஆத்மீகமான சிந்தை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் விடணும் நல்லா நான் சொல்கிறது, எல்லாம் அனுபவிச்சுக்க வேண்டியதான். அந்த கூட்டத்தில் நம்மோட காரியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒன்று மட்டும் நினச்சிக்கணும், இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம், பகவத் கிருபையினால சந்தோஷம்தான். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லாத்தையும் அனுபவிப்போமையானால் அதை உபேட்சிக்க வேண்டி வரவோ, இல்லை நாமளை அதை உபேட்சிச்சுட்டு நாம் போக வேண்டி வரவோ, இல்லை அது நம்மளை உபேட்சித்து போக வேண்டி வரவோ செய்தால் பயங்கரமான துக்கம் வந்து நம்மளை அப்படியே சோர்ந்து போக மாட்டோம். ஈஸ்வர விசாரத்தோடு இருக்கப்பட்டவனுக்கு இந்த சம்சாரம் மித்தியங்கிற உணர்வு நிச்சயமாக வரும். தாற்பயம் இந்த விஷயத்தை நமக்கு உறப்பிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த புராண இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்காத வழியே அதை ஒரு அப்பா உள்ள கதையாயிட்டு வியாசரும் சுகனும் தமிழுள்ள கதையாயிட்டு சொல்லிட்டு வரான். இவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னால் எல்லாம் கேட்டுருந்தார் வியாசர். இன்னும் முடியலை, இன்னும் வாக்குகள் சுகர் பிரம்மம் சொல்கிறார். சொல்லி எப்படியாவது அப்பாவுடைய மனசுலேருந்து அதை மாற்றி, ஏன்னா அப்பா சொன்னதை தட்ட முடியாது, தந்தை சொல்லி நீக்க மந்திரம் இல்லைன்னு தானே சாஸ்திரம் இல்லையா, பிதிர்வாக்கிய பரிபாலனம் தானே ராமாவதார உத்தேசமே. ஒரு மனுஷன் எப்படி அப்பாவை கட்டுப்படணும்னு காட்டக்கூடியது ராமாவதாரம். அப்பாவுடைய ஆக்கையை மீற முடியாது. அதே சமயத்தில் தனக்கு செய்யக்கூடாத தனக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தில் அப்பா செய்ய நிர்பந்திக்கும் போது அந்த அப்பாவை கொண்டே அதை செய்யாதே கொண்டே நிர்பந்திக்காமல் இருக்கிறதுக்குள்ள ஒரு வழி செய்யணும். அதுக்குத்தான் சுகபிரமம் பண்ணுறார். இதுதான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். என்ன நடந்தது என்னங்கிறத நமக்கு அடுத்த திங்கட்கிழமை கிளாஸில் பார்க்கலாம். தேவி பாகவதம் 15வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் வரை பார்த்தோம். நித்ராசுக விநாசார்த்தம் முகஸ்து தார மூர்கஸ்து தார சங்கிரகம் கரோதி வஞ்சிதோ தாத்ரா துக்காஜன சுகாயஜா. தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு வேண்டி, மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வேண்டியும் சம்சாரங்கிற காரியத்தை செய்திருக்கார் அந்த பிரம்மதேவன். அதனால மூர்கன் தான் அந்த இதில் போய் விழுவன். மூர்கன்னு சொன்னால் அந்த ஆத்மீகமான சிந்தை இல்லாமல் லௌகிகமான சிந்தையில் மட்டும் உள்ளவங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். மூர்கன் அது சூகிக்கிறதுக்கு வேண்டி உள்ளதல்ல, துக்கிக்கிறதுக்கு வேண்டி உள்ளதாக்கும். இதுக்காக பிரம்மதேவன் மனுஷால வஞ்சிச்சதாக்கும்னு சுகனுடைய அபிப்பிராயம். அதனால இப்படிப்பட்ட லௌகிக ஜீவிதம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்பாட்ட. இந்த விஷயத்தை கேட்டு சூதன் சொல்றார், ஏவம் விதானி வாக்கியானி ஸ்ருத்வா வியாச சுகஸ்யஜாம் சம்பிராப மகதீம் சிந்தாம் கிம் கரோமித்ய சம்சயம். சுகனுடைய இப்போ வாக்கு கேட்டு வியாசன் நீ சம்சயரகிதமாய் செய்யறதுக்குள்ளது என்ன வாக்கும் அப்படிங்கிற சிந்தையில ஆண்டார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார், பிரயோஜனம் இல்லை. ஓரோ கேள்வியாக கேட்டுன்னு தான் இருக்கானே தவிர அவன் லௌகிகத்தில் போகிறதுக்கோ விவாகம் பண்ணுறதுக்கோ தயாரல்லாங்கிறது அவருடைய பேச்சிலேன்னு தெரிகிறது. இனி அவனுக்கு இந்த விவாகம்ங்கிறது கஷ்டமாக்கும் அப்படின்னு சந்தேகம் வராத அளவுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசிக்கிறார். தஸ்ய சுஷ்ருபுரஸ்ரூணி லோச்சனா துக்கஜா நிஜாம் வேபதுஷ்ச சரீரே பூத் கிளானிம் பிராப மனஸ்ததா. அவருடைய கண்ணுகள்லேருந்து துக்கத்திலேருந்து நான் சுழுகண்ணீர் பிரவகிச்சதான் வேதவியாசர் இல்லையா. ஆனால் தனக்குன்னு ஒரு காரியம் வரும்போது அந்த மோகம் வந்துடுறது, அறியாமல் வந்துடுறது இல்லையா அவருக்கு. எவ்வளவு சொல்லியும் பையன் கேட்க மாட்டாங்கிறானேங்கிற துக்கம் வந்த உடனே என்ன செய்யணும்னு ஆலோசிக்கும் போது கண்ணிலேருந்து அப்படியே தாரியா கண்ணீர் வருதான். துக்கத்தில் வரப்பட்ட கண்ணீர் சூடாகவும் இருக்கும், உப்பு கரிக்கவும் செய்யும். ஆனந்தத்தில் வரப்பட்ட கண்ணீர் தணுப்பாகவும் இருக்கும், குளிர்மையாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதுக்கு மதுரம் இருக்கும் சொல்லுவான். சரீரத்தில் விரையல் உண்டாச்சா அப்படியே மனசுக்கும் வாட்டம் உண்டாச்சு. மானசிகமாயிட்டும் சாரீரிகமாயிட்டும் தளர்ந்துட்டார் வியாசன் அப்படிங்கிறார் அவர். சோஜந்தம் பிதரம் திருஷ்டுவா தீனம் சோக பரிப்ளுதம் உவாச்ச பிதரம் வியாசம் விஸ்மயோர் புல்லலோச்சனா.
இப்படி அப்பாவுடைய அந்த பாடி லாங்குவேஜை பார்த்த உடனே, பாக்கிய சின்னங்களை பார்த்த உடனே சுகருக்கு தெரியாதா என்ன? துக்க நிமக்னனும் தீனனுமான அப்பாவை பார்த்து விசுவயம் கொண்டு விகசிச்ச கண்ணுகளோடு கூடி ஆலோசிச்சு பார்த்தாராம். அப்பா அப்படி சொல்றத கேட்கவும் முடியாது, ஆனால் நான் முடியாது சொல்றதுனால அவர் துக்கப்படுறாரே அப்படின்னு மனசுல கிடந்து அப்படியே தோணுறது சுகனுக்கு. அஹோ மாயா பலம் சோக்ரம் என்மோகயதி பண்டிதம் வேதாந்தஸ்ய ஜகர்த்தாரம் சர்வஜம் வேத சம்மிதம். பகவானே, இந்த மாயனுடைய சக்தி எவ்வளவு கஷ்டம்! பண்டிதனும் வேதாத்தினுடைய கர்த்தாவும் சர்வஜனும் வேத துல்லியமான பண்டிதனை போலும் அதை மோகிப்பிக்கிறது இந்த மாயை இல்லையா? வேதவியாசருக்கு தெரியாததா எது நல்லது எது கெட்டதுன்னு? அப்படிப்பட்ட அவருக்கு கூட இந்த புத்திரன்கிற மோகம் ஆദ്യം வந்தது. இப்போ புத்திரன் வந்தப்புறம் புத்திரன்லேருந்து மறுபடியும் புத்திரனை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அந்த மோகம் தானே வருது. இந்த மாயை எப்படிப்பட்ட மாயை, பெரிய கஷ்டம்தான் அப்படின்னு மனசுல நினைச்சு பார்க்கிறாராம் சுகன். என்னத்தினால? நஜானே காச்சசா மாயா கிம் ஸ்வித் சாதீவ துஷ்கரா யோ மோகயதி வித்வாம்சம் வியாசம் சத்யவதி சுதம். அந்த மாயை ஆரத்தான் துஷ்கரமான, அந்த மாயை ஆறுனோ துஷ்கரமான அது என்னதுன்னோ எனக்கு தெரியாது. ஆனா அது வித்வானும் சத்தியவதிய சுதரமான வியாசனை போலே மோகிப்பிச்சிருத்துங்கிறது மட்டும் தெரியும். அதனால அந்த மாயை சாதாரணமான இது அல்ல, பயங்கரமான சக்தி. அதனுடைய சக்தி ரொம்ப கஷ்டம்தான், கடுப்பம்தான். ஏன்னா சத்தியவதி சுதனும் வித்வானுமான வேதவியாசரையே அது மோகிப்பிச்சுடுத்தே இந்த மாயை. அது மட்டுமல்ல, புராணானாம் ஜ பக்தாயோ நிர்மாதா பாரதஸ்திஜா விபாககர்த்தா வேதானாம் சோபி மோகமுபாகதா. புராணங்கள் எல்லாம் பாடினவர், பாரதம் ரசித்தவர், வேதங்கள் எல்லாம் விபஜித்தவர், அவர் போலும் மோகம் பிராபிக்கிறாரே. பிரம்மன் தான் சத்தியம், அந்த உணர்வு தான் வரணம், அந்த ஜெகத் மித்தியங்கிற விஷயத்தை சொல்லப்பட்ட புராண இதிகாசங்களும் வேதங்களை எல்லாம் வகுத்து கொடுத்த பாச பகவானுக்கே இந்த மோகம் வந்துடுத்துன்னா அந்த மாய்க்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறாராம் சுகபிரம்மம். அதனால தாம் யாமி சரணம் தேவீம் யாமோஹயதி வை ஜெகதே பிரம்ம விஷ்ணுஹராம் தீம்ச கதான்யேஷாம் ஜகீத்ருச்சி. ஜெகத்தை மோபிக்கப்பட்ட அந்த தேவியை தானே நானும் சரணம் பிராபிக்கிறேன். அந்த தேவி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் தொடங்கியெல்லாம் மோகிப்பிச்சா. அப்படி இருக்கும்போது மற்றொருவாளுடைய கதையை நம்ம எதுக்கு சொல்லணும்? மும்மூர்த்திகள் மாயக்கெல்லாம் அதீதமானவான்னு சொல்லலாம். அந்த மும்மூர்த்திகளை கூட மோகிப்பிச்சாலே அந்த மாயை. அதனால ஒரே ஒரு வழிதான் உண்டு, அந்த மாயை சரணம் பிராபிப்போம், என்னையும் மோகிப்பிச்சிடாதேன்னு கேட்க போறார் தோணுறது. கோப்யஸ்தி த்ரிஷு லோகேஷு யோ ந முஹ்யதி மாயயா என்மோகம் கமிதா பூர்வே பிரம்ம விஷ்ணு ஹராதயா. மாயைக்கு அடிப்படாத ஆரும் தான் இந்த மூணு லோகத்திலும் இல்லை. பண்டு மாயாபலத்தில் பெற்றவாதான் பிரம்மா விஷ்ணு சிவன் தொடங்கினவாள் எல்லாம். அதனால அஹோ பலமஹோ வீரியம் தேவ்யா கலுவி நிர்மிதம் மாயையைவ வசம் நீத சர்வஜ்ஞ ஈஸ்வர பிரபு. தேவி விநிர்மிதமான மாயையும் பலமும் வீரியமும் அற்புதம் தான். சர்வஜனும் ஈஸ்வரனுமான விஷ்ணுவுக்கும், விஷ்ணுவும் மாய்க்கு அதீனன் ஆயிட்டாரே இல்லையா? கல்பாந்த காலத்துல அந்த நிதிரையில் ஆழ்ந்துட்டார் இல்லையா, மாயில விழுந்துட்டாரே அவர். விஷ்ணுஷம் சம்பவோ வியாச இது பௌராணிகா ஜகுஹு சோபி மோகார்ணவே மக்னோ பக்னபோதோ மணிக்யதா. விஷ்ணுவோட அம்சாவதாரம் தானே வியாசன், அப்படித்தானே பௌராணிகன்மாரெல்லாம் சொல்றான். அதனால அவரும் வஞ்சி தகர்ந்த கச்சவடக்காரனை போல மோகக்கடல்ல முங்கி போயிட்டார். வஞ்சி தகர்ந்த கச்சவடக்காரனை போல. என்ன ஒரு வாக்கு பாருங்க. பக்னோ பக்னபோதோ வணிக்யதா. பண்டு இந்த பிசினஸ்மேன் கச்சவடக்காரெல்லாம் என்ன பண்ணா, சாதனங்கள்லாம் வஞ்சியில் கட்டி தான் டிராவல் பண்ணுவான் ஒரு ஊருக்கு. அப்படி கச்சவடக்காரன் பிசினஸ்மேன், வியாபாரி, தன்னுடைய வியாபார வஸ்துக்கள் எல்லாம் வஞ்சியில போய் எடுத்துன்னு போய் எப்படி அவன் கடல்ல முங்குவனோ, வஞ்சி தகர்ந்தா கடல்ல முங்குவனோ, அவன் முங்க மாட்டான், வஞ்சி தகர்ந்ததுனால கடல்ல முங்குறான். அதே மாதிரி மோகக்கடல்ல முங்கி போயிட்டார் வியாசன். எப்படிப்பட்டவர்? விஷ்ணுனுடைய அம்சாவதாரம் சொல்லப்பட்ட அவரும் முங்கிட்டார். விஷ்ணுவே முங்கினார், அம்சாவதாரம் முங்காதான்.
அஸ்ருபாதம் கரோத்யத்ய விவச பிராகிருதோ யதா அஹோ மாயா பலம் செய்தத் துஸ்திருஜம் பண்டிதைரபி. அவர் இந்த ஒரு பிராகிருதனை போல விவசனாயி அழறாரே, சாதாரண மனுஷன மாதிரி. இந்த மாயாசக்தி பண்டிதன்மார்க்கு போலும் உபேட்சிக்க முடியாததாக்குமோ? எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் மாயையில விழுந்துட்டானா சாதாரண பிராகிருத மனுஷன மாதிரி தான் அவன். அதான் ராமாவதாரத்துல சீதா பரித்தியாம், சீதையை காணலைங்கும் போது மண்ணில விழுந்து உருண்டு பருண்டு அழுதார் ராமர்னு வருது அதுல. அப்ப சொல்லுவா தேவர்கள் வந்து, சாதாரண மனுஷன மாதிரி அழறே, நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இது யாருன்னு, என்னத்தினால நடந்ததுன்னு அப்படின்னு கேட்கறதாயிட்டு வருது. ஆனா பகவானுக்கு தெரியும் சீதை யாரு அபகரிச்சா என்னவாக்கும் காரணம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவதாரமே ராவண வதம் தானே, சும்மா ஒரு ஆள் எப்படி வதம் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? அதுக்கு தான் அந்த சீதாபகரணம். இருந்தாலும் எடுத்ததோ மனுஷியாவதாரம். அதனால மனுஷனுடைய பிராகிருதமான ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை எல்லாம் காட்டுறார் சுவாமின்னு வருது. ஆனா இங்க வியாசர் வந்து இவ்வளவுதான் பண்டிதனானாலும் சாதாரண ஒரு மனுஷன் எப்படி அவன் நினைச்சது நடக்காட்டா துக்கிப்பனோ அதே மாதிரி கண்ணீர் விட்டு அழறாரே. இந்த மாயனுடைய சக்தி பிரமாதம் தான். மாயை பத்தி எல்லாம் வர்ணிச்சவர் வேதவியாசர். அந்த வேதவியாசரே மாயில் ஆயிட்டாருன்னா அந்த மாயனுடைய சக்தி எப்படி இருக்கும்? என்னத்தினால பண்றது நமக்கு தெரியும். மகாமாயா பிரபாவேன சம்சார ஸ்திதி காரணம். அந்த சம்சார ஸ்திதீகரிக்கணுமான லோகம் நிலநிற்கணுமானா மாயில நம்ம விழுந்துதான் ஓகே, நம்மளை வீழ்த்தத்தான் செய்வள். அந்த மாயையில விழுந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அம்பட அனுபவிச்சு கடைசியில் அதுல ஒரு விச்சக்தி வரணும், ஒரு விரக்தி வரணும். அப்பத்தான் அந்த வைராகியம், ஞான வைராகியம் வந்து மோட்சத்துக்கு போக முடியும் தாத்பரியம். அதனாலதான் கிரகஸ்தாசிரமம் கழிஞ்சு சன்னியாசிக்கு போறதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதைத்தான் இங்க வியாசர் சுகனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி நமக்கு சொல்லித்தரார். கோயம் கோஹம் கதம் சேக கீதிருஷோயம் பிரமக்கிலாம் பஞ்சபூதாத்மகே தேகே பிதா புத்திரே திவாசனா. இவர் ஆறு, நான் எங்கிருந்து வந்தேன், என்னத்துக்காக்கும் இந்த பிரமம், பஞ்சபூதாத்மகான தேகத்துல பிதாவு புத்திரங்கிற தோணல் எப்படி உண்டாச்சு? ஓரோனா சிந்திச்சு பார்க்கிறாராம். இதெல்லாம் மாயதானே. பலிஷ்டோகலு மாயேயம் மாயானாம் அபிமோகினி யயிபி பூதகிருஷ்ணோபி கரோதி ரோதனம் துஜாஹா. அத்தியந்தம் பலமுள்ளதாக்கு இந்த மாயை. இது மாயாவிகளை போலும் மோகிப்பிக்கின்றது இந்த மாயை. மகாவிஷ்ணு மாயாவி, எல்லாருமே மாயாவிதான். ஆனா மாயாவிய போலும் மோகிப்பிக்கப்பட்ட இந்த மாயை, இந்த மாய பாதிச்ச கிருஷ்ணத்வைபாயனும் அழத்தான் செய்றார். கிருஷ்ணத்வைபாயனா வியாசர், வேதவியாசர். இதெல்லாம் காரணம் என்ன? அந்த மாயனுடைய பவர். தாம் நத்வா மனசா தேவீம் சர்வகாரண காரணாம் ஜனனீம் சர்வதேவானாம் பிரம்மாதீனாம் ததேஸ்வரீம். சர்வகாரணங்களுக்கும் காரணபூதையும் சர்வதேவன்மாருடைய ஜனனியும் பிரம்மாதிகளுடைய ஈஸ்வரியமான தேவிய மனசா ஸ்மரிக்கிறாராம் சுகபிரம்மம். பிதரம் பிராகதீனம் தம் சோகார் நவ பரிப்ளுதம் அரணீ சம்பவோ வியாசம் ஹேது மத் பஜனம் சுபம். சோகக்கடல்ல முங்கினவனும் தீனனுமான அப்பாவான வியாசங்கிட்ட அரணியில ஜனிச்ச சுகன் யுக்தியுக்தமாய் ஆசுவாசம் நல்கிற விதம் சொல்றார். அவர் சொல்றதை கேட்க முடியலைங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. ஆனா இவர் அது முடியாது சொன்னதுனால அப்பா எந்த அளவுக்கு துக்கிச்சார் சொல்லி அப்பாவுடைய துக்கத்துல இவருக்கு கஷ்டம் தோன்றதாம். அதனால சோகக்கடல முங்கினவனும் தீனனுமான அப்பாவை பார்த்து அரணியில ஜனிச்ச சுகன் யுக்தியுக்தமா ஆசுவாசம் சொல்றாராம். விஷயத்தை அவர் சமாசுவசிப்பிக்கிற மாதிரி சொல்லவும் வேணாம், ஆனா தன்னுடைய நிஷ்டையிலேருந்து வெதியளிக்கவும் கூடாது. அதாக்க யுக்தியுக்தமா சொல்றது. என்ன சொல்றார் சுகன்? ஸ்ரீ சுகோவாச்சா பாராசர்ய மகாபாக சர்வேஷாம் போததஸ்வயம் கிம் சோகம் கருஷே சுவாமின் யதாக்ஞ பிராகிருதோ நரஹா. மகாபாகனாக பராசரபுத்ரா, நீங்க எல்லாத்துக்கும் போதனை நல்கப்பட்டவாளாக்கு நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் அஜ்ஞனும் பிராகிருதனும் மனுஷனை போல இப்படி துக்கிக்கிறீர்களே, இது நியாயமா? மற்றொருவாளுக்கெல்லாம் போதத்தை கொடுக்கப்பட்ட நீங்கள் சாதாரண ஒரு அஜ்ஞனும் பிராகிருதனுமான ஒரு மனுஷனை மாதிரி இப்படி துக்கப்படலாமா? அத்யாகம் தப புத்ரோஸ்மி நஜானே பூர்வஜன்மனி கோஹம் கஸ்துவம் மகாபாக விப்ரமோயம் மகாத்மனி. இப்ப நான் உங்களுடைய புத்திரன், போன ஜென்மத்தில் நான் ஆராயிருந்தேன், எனக்கு தெரியாது. நான் ஆறு, நீங்கள் ஆறு, என் மகாபாகா மகாத்மாவன உங்களுக்கும் இப்படி ஒரு பிரமம் வரலாமா?
இதெல்லாம் மாயதான்ங்கிறது உங்களுக்கு தெரியாததான்னு கேட்குறாரு இன்டைரக்டா. எப்பவுமே அப்படித்தானே, இந்த ஜென்மத்தில் நம்ம அம்மை அப்பாவை அம்மை அப்பான்னு சொல்றோம். அதான் அம்மை அம்மை எத்தனை அம்மையும் அப்பன் அப்பன் எத்தனை அப்பனோன்னு ஒருத்தர் பாடினார். பல ஜென்மங்கள் எடுத்து பல பேரை அம்மா கூப்பிடும், பல பேரை அப்பான்னு கூப்பிடுறோம். எத்தனை அப்பாவை கூப்பிட்டாச்சு, எத்தனை அம்மாவை கூப்பிட்டாச்சு. அதெல்லாம் அந்தந்த ஜென்மத்தோட தீர்ந்தது. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எந்த ஜென்மம் எடுத்தாலும், எப்படிப்பட்ட ஜென்மம் எடுத்தாலும், எங்க ஜென்மம் எடுத்தாலும், என்னைக்கு ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ஒரே ஒரு அம்மை அப்பா தான் உண்டு. யாரு? மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தெய்வோ மகேஸ்வரா, பாந்தவா சிவபக்தாச்ச. இந்த 3 லோகம்தான் நம்முடைய வீடு. அதனால எல்லாருக்கும் காமனான அப்பா அம்மை ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஜென்மத்துல நான் உங்களுடைய புத்திரன், போன ஜென்மத்துல நானா இருந்தேன், எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பிராகிருத மனுஷனை மாதிரி இந்த மோகத்துல துக்கிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எப்படி துக்கிக்கிறீர்கள்? உங்களுக்கு எப்படி இந்த பிரமம் வந்தது? குருதைரியம் பிரபுத்யஸ்வ மா விஷாதே மனக்கிருதாஹம் மோகஜாலமிமம் மத்வா முஞ்சசோகம் மகாமதே. நீங்கள் அந்த மாயையிலேருந்து வெளியில வாங்குவப்பா. உணர்ந்தாலும் யூ கம் அவுட் ஆஃப் திஸ் மாயா அப்படிங்கிறார். தைரியம் கை கொள்ளணும். நீங்கள் மனசை விஷாதத்தில் வீழ்த்தாம இருங்கோ. இதெல்லாம் மோகஜாலமாக்கும் விசாரிச்சு மகாமதே சோகம் விடிஞ்சாலும். வெறும் மோகம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு இல்லாம ஆயிடும் அர்த்தம். அதனால இதை நினைச்சு நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அந்த அதுலேருந்து நீங்கள் வெளியில வாங்குவோம், அந்த மாயங்க வலயத்திலிருந்து வெளியில வாங்குவோம். வந்து மனசை விஷாதத்துல வீழ்த்தாம இதெல்லாம் மாயாஜாலம் நினைச்சு சோகம் வெடிஞ்சு நீங்கள் தைரியம் அவலம்பிக்கணும், தைரியம் கை கொள்ளணும். கிருதா நிவர்த்திர் பக்ஷேன நபுத்திர தர்ஷனேன ச பிபாசா ஜலபானேன யாதி நைவாத்மஜேக்ஷணாது. ஆகாரம் കഴിச்சுத்தான் நம்ம பசி அடக்க முடியும், புத்திர தரிசனம் கொண்டல்ல. வெள்ளம் குடிச்சாத்தான் தாகம் சமிக்குமே ஒழிய புத்திரனை பார்த்தது கொண்டு அது தாகம் சமிக்காது இல்லையா? அதே மாதிரி கிராணம் சுகம் சுகந்தேன கர்ணஜம் சிரவணேன ச ஸ்திரீ சுகம் ந ஸ்திரியாம் நூனம் புத்திரோகம் கிம் கரோமிதே. சுகந்தம் கொண்டுதான் கிராணேந்திரியத்துக்கு சுகம் கிடைக்கும், கேள்வி கொண்டுதான் சிரவணேந்திரத்துக்கு சுகம் கிடைக்கும், ஸ்திரீலேண்டுதான் ஸ்திரீ சுகமும் கிடைக்கும். புத்திரனான நான் உங்களுக்கு என்ன தியாகம் செய்ய முடியும்? இப்ப சொன்னதில் எந்த சுகத்தை நான் தர முடியும்? எதுவுமே தர முடியாது. அஜீகர்த்தேன புத்திரோபி ஹரிச்சந்திராய பூபுஜே பசுகாமாய யஜ்ஞார்த்தம் தத்தோ மௌல்யேன சர்வதா. உடனே அவருக்கு மதரசில் கதை ஓர்ம வருது. யஜ்ஞத்துக்கு வேண்டி பசுவை அன்வேஷிச்சு வந்த ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு அஜீகர்த்தன் புத்திரனை போலும் விலக்கி கொடுத்தார். அவர்கிட்ட பணம் இல்லை, என் பையனை வச்சுட்டு இந்த பசுவத்தா அப்படின்னு கேட்டாராம். சுகானாம் சாதனம் திரவியம் தனாட் சுகசமுச்சயா தனமார்ஜய லோபச்சேத் புத்திரோகம் கிம் கரோமியகம். சுகத்துக்குள்ள சாதனம் தனம் தான். தனம் கொண்டு சுகசமிருதியும் உண்டாகும். லோபம் உண்டானா தனம் நேடலங்கிற அர்த்தம் வரும். புத்திரன் நான் எப்படி ஆக்கும்? உங்களுக்கு நான் இதை செய்வேன். தனம் உண்டானா சுகம் கிடைக்கும், சுகசமிருதி உண்டாகும். தனம் கொண்டு சுகசமிருதி உண்டாகும். லோபம் உண்டானதான் தனம் நேடிக்கொள்ள எல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட புத்திரனான நான் உங்களுக்கு நான் எந்த விதத்தில் நான் இந்த சுகத்தை தர முடியும்? மாம் பிரபோதய புத்தியாத்வம் தெய்வஜ்ஞோசி மகாமதே யதா முச்சேயமத்யந்தம் கர்ப்பவாச பயான் முனே. இனி ஒரு கர்ப்பத்தில் இனியும் கிடக்கேண்டு வருமோங்கிற பயத்துல பூர்ணமாய் விமுக்தனாகிற மாதிரி என்ன சூக்ஷ்ம புத்தி கொண்டு என்னை உணர்த்தன மகாமதே, நீங்கள் தெய்வஜனாக்கும். ஏன்னா சம்சாரம் அதில் விழுந்தாச்சானா, மோகத்தில் விழுந்தாச்சானா அந்த அட்டாச்மெண்ட் வரத்தான் செய்யும். அட்டாச்மெண்ட் வரும்போது ஆகிரகம் இருக்கத்தான் செய்யும். இந்த ஆகிரகம் சபலீகரிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் முடியலைன்னா அடுத்த ஜென்மத்தில் இது இந்த ஆகிரகம் சபலீகரிக்கிறதா பண்ண கர்மத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்கத்தானே வேணும். அப்போ இன்னொரு கர்ப்பவாசம் எனக்கு உண்டாகுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்படி உண்டாயிடப்படாதேங்கிற பயம் எனக்கு இருக்கு. அந்த பயத்திலேருந்து பூர்ணமாயும் என்னை விமுக்தனாக்கிறதுக்கு வேண்டி சூக்ஷ்ம புக்தி கொண்டு என்னை நீங்கள் உணர்த்தணும். இப்போ நீங்கள் பிராகிருத மனுஷனா மாயக்குள்ள பிடிச்சு மோகத்தில் இருக்கீள். அது இந்த வெளியில வந்துடணும்னா நீங்கள் தெய்வஜனாக்கும், ஈஸ்வர துல்லியமானவனாக்கும். அது மட்டுமல்ல, துர்லபம் மானுஷம் ஜன்ம கர்ம பூமா விகானகா தத்ராபிப்ராமணத்துவம் வை துர்லபம் சோத்தமே குலே. ஏ அனகா, இந்த கர்ம பூமியில மனுஷ ஜென்மம் கட்டுறது ரொம்ப பிரயாசமான காரியம். உத்தம குலத்துல பிராமணனா ஜனிக்கிறதுங்கிறது அதுலேயும் துர்லபம்.
ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு விவேக சூடாமணியில் ஆதிசங்கருடைய வாக்காக்கு. நான் 84 லட்சம் பிறவி, 70 லட்சம் செடிகள் கொடிகள் மரங்கள் மிருகங்கள் பட்சிகள், 5 லட்சம் ஈஸ்வர துல்லியமான பிறவிகள், சுவாமி விவேகானந்தர், ஜெகத்குரு ஆதிசங்கரர், மகாபிரிவர், ரமண மகர்ஷி, அந்த மாதிரி 9 லட்சம் மனுஷ பிறவி. அதனால சொல்றார், துர்லபம் மானுஷம் ஜென்ம கர்மபூம விஹானகாம் தத்ராபி பிராமணத்துவம் வை துர்லபம் சோத்தமே குலே. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே துர்லபம் அல்லவா, அதுலேயும் பிராமண ஜென்மம் கிடைக்கிறது, அந்த குலத்தில் பிறக்கிறது ரொம்ப துர்லபம். நிறைய புண்ணியகர்ம பண்ணா தான் அந்த ஜென்மத்தில் வர முடியும். அப்படிப்பட்ட விசேஷமான ஜென்மமாக்கும் பிராமண ஜென்மம். ஏன்னா நமக்கு தான் கர்மாக்கள் நிறைய பண்றதுக்குள்ள அதிகாரம் இருக்கு. பிரம்மஞானம் அடையறதுக்குள்ள எழுப்ப வழி நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதனால பத்தோகமிதிமே புத்திர் நாபசர்பதி சித்ததா சம்சார வாசனா ஜாலே நிபிஷ்டா விருத்தகாமினி. பத்தனாக்கும் நான்கிற புத்தி ஞானவிருத்தன்மார் ஆசிரியிச்சிட்டும் விஷயவாசனைகளை பெற்று என்னுடைய மனசுலேருந்து தீர விட்டு போக மாட்டேங்கிறது. இப்படி தன்னுடைய அப்பாவுடைய விஷமத்தை கண்டு தன் மனசில் உள்ளதை அப்படியே யுக்தமா சொல்றார். சொல்லிட்டு வர்றது எல்லாத்தோடையும் பின் நோக்கம் என்ன, அப்பா என்ன கல்யாணம் பண்ண நிர்பந்திக்காதவங்கன்னாக்கும் சொல்றாரு. டைரக்டா சொல்லலை, அதை எப்படி அழகா ரெப்ரசன்ட் பண்றாங்க பார்க்கணும். அதுதான் அந்த புராண இதிகாசங்கள் உள்ள அந்த கிரந்தத்தினுடைய அந்த கான்வர்சேஷனுடைய பியூட்டி. அதுதான் அப்பாங்கிற ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் வேணும், அதே சமயம் தன்னுடைய நிஷ்டையிலிருந்து வெதிஜலிக்கவும் கூடாது. அவ்வளவு அழகா சொல்றார் சுகபிரம்மம். இதை கேட்டு சூதன் சொல்றார், இத்யுக்தஸ்து ததாவியாச புத்திரேனாம் ஐம்பது புத்தினாம் பிரத்யுவாஜ சுகம் சாந்தம் சாதுர்த்தாசிரம மானசம். அசாதாரண புத்திமானான பிள்ளை இப்படி சொன்னதை கேட்ட உடனே வியாசன் என்ன பண்றாருன்னா, 4ஆமத்து ஆசிரமத்தில் மனசூனி இருக்கப்பட்டவனும் சாந்தனுமான சுகங்கிட்ட மறுபடி சொல்றார். அதி புத்திமான் தன்னுடைய மகன்கிறது நல்லா தெரியும் அவருக்கு. ஆனா இப்ப அந்த சுகன் எங்க இருக்கார், 4ஆமத்து ஆசிரமத்துல புத்தி. 4ஆமத்து ஆசிரமங்கிறது சன்னியாசாசிரமம். இப்போ பிரம்மச்சரியத்திலேருந்து நான் டைரக்டா அந்த சன்னியாசத்துக்கு தான் போவேன், எனக்கு கிரகஸ்தாசிரமம் வேண்டாம், வானப்பிரஸ்தவம் வேண்டாம், இதெல்லாம் உபதிரவமாக்கு நம்ம அவருடைய இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வந்தாச்சு. இப்படி 4ஆமத்து ஆசிரமத்தில் முறையா நிற்கப்பட்ட தன்னுடைய சுகன்கிட்ட என்ன சொன்னார் வியாசர், படபுத்திர மகாபாக மயா பாகவதம் கிருதம் சுபம் நச்சாதி விஸ்தீர்ணம் புராணம் பிரம்ம சம்மிதம். அவரும் அதே மாதிரி தனி செய்துதான் நாங்கள் நிர்பந்திக்க முடியாது. அதான் அந்த 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 ரீதியில் இருக்கணும் அது. ஏன்னா வியாசருக்கு உள் மனசுல நன்னா தெரியும், இவர் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒரு அப்பா பிள்ளைங்கிறதுனால, அந்த சாதாரண ஒரு அப்பாவுடைய ஸ்நேகத்தினாலே அவரை அந்த பிள்ளை அதை பண்ணிக்கலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு. அதைத்தான் நாங்கள் காட்டுறாரு. அதுல மகாபாகியனான மகனே, நான் ரசிச்ச பாகவதத்தை நீ படி, அது அத்தியந்தம் விஸ்திருதமல்லாத்ததும் வேததுல்யமும் சுபவுமான புராணமாக்கும். ஸ்கந்தாத்வாசத தத்ரைவ பஞ்சலக்ஷண சம்யுதம் சர்வேஷாம் ஜ புராணானாம் பூஷணம் மம சம்மதம். அதுல 12 ஸ்கந்தங்கள் 5 லட்சணங்களோடு கூடினது. மற்ற புராணங்களுக்கெல்லாம் பூஷணமாக்கும் இது. இதாக்கும் என்னுடைய அபிப்பிராயம். ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேலேனா மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதை அம்பட்டம் எடுத்து சங்கிரகிச்சு மொத்தமா ஒரு இடத்துல சொல்லப்பட்டது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். சதசஞ்சான விஜானம் ஸ்ருதமாத்திரேண ஜாயதே ஏன பாகவதே நேக தத்படத்துவம் மகாமதே. சத்து அசத்து இதை பற்றியும் ஸ்தூலமும் சூக்ஷமுமான அறிவு பாகவத சிரமணத்திலேருந்து உனக்கு கிடைக்கும். அதனால நீ ஒரு காரியம் செய், முதல்ல பாகவதம் படி. பாகவதம் படிச்சா நிச்சயமா இவருடைய மனசுல அந்த இப்ப இருக்கிற அந்த நிஷ்டையிலேருந்து மாறி இவர் கிரகஸ்தாசிரமத்துக்கு போவருங்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை வியாச பகவானுக்கு இருக்கு. எப்படி வடபத்ரசயானாய விஷ்ணவே பாலரூபிணே கேனாஸ்மி பாலபாவேன நிர்மிதோகம் சிதாத்மனா. சிதாத்மாவான் ஆராக்கும் என்ன இந்த பாலபாவத்தில் சிருஷ்டிச்சா அப்படி சிந்திச்சுண்டு வடபத்திர சகிக்கப்பட்ட பாலரூபியான விஷ்ணுட்ட கிமர்த்தம் கேன திரவியேண கதம் ஜானாமி சாகிலம் இத்யேவம் சிந்தியமானாய முகுந்தாய மகாத்மனே. எதாக்கம் சிருஷ்டிச்சது,
என்ன கொண்டு சிருஷ்டிச்சது, இதெல்லாம் எப்படி எனக்கு அறிய முடியறது? இப்படி சிந்திச்சு கொண்டு மகாத்மாவான முகுந்தங்கிட்ட ஸ்லோகார்த்தேன ததா புரோக்தம் பகவத்யாகினார்த்ததம் சர்வம் கல்விதமேவாகம் நானியதஸ்தி சனாதனம். ஸ்லோகார்த்தம் கொண்டு பராசக்தியான பகவதி பொருளெல்லாம் மனசிலாக்கிற மாதிரி அருளி செய்தாலாம், இந்த கண்டதெல்லாம் நான் தான், நித்தியமாய மற்றொன்னும் இல்லை, நான் மட்டும்தான் உண்டு அப்படின்னு அந்த ஆலியில கடக்கப்பட்ட அந்த கிருஷ்ணனுக்கு சாட்சாத் அந்த பிரம்மம் ஆதிபராசக்தி ரூபத்தில் அருளி செய்தா. யார் என்ன சிருஷ்டிச்சா, நான் எப்படி இங்க வந்தேன், இப்படி ஒவ்வொரு சிந்தை இருக்கும்போது அந்த சிந்தைக்கெல்லாம் மறுபடி ஆயிட்டு இது கவலைப்படாத, இதெல்லாம் நான் தான், நித்தியமானது நான் தான், வேற ஒன்றும் கிடையாது, பாக்கி எல்லாம் அனித்தியம். இப்படி அந்த பிரம்மம் ஆதிபராசக்தியோட ரூபத்துல அதை கேட்ட உடனே, பராசக்தி கேட்ட உடனே, வாஜனம் கேட்ட உடனே தத்வஜோ விஷ்ணுனா பூர்வம் சம்விஜ்ஞாதம் மனஸ்யபி கேனோக்தாவாகியம் சத்யா சிந்தயாமாச சேதசா. அபூர்வமான இந்த வாணி விஷ்ணுனுடைய மனசுல செருக்கி பதிஞ்சுதான். சத்தியமான இந்த வாக்கு உச்சரிச்சதா இருக்கும் என்று மனசால் ஆலோசிச்சார். வாணினா இந்த வாக்குன்னு அர்த்தம். கதம் வேத்மி பிரவக்தாரம் ஸ்திரீ பும்சௌ வானபும்சகம் இது சிந்தா பிரபன்னேன திருதம் பாகவதம் ஹிருதி. இப்படி உச்சரிச்சது ஆறு, எனக்கு இது எப்படி மனசிலாக்க முடிஞ்சது? இந்த உச்சரிச்சது ஸ்திரீயா புருஷனா நபும்சகமா, ஓரோன்னும் சிந்திச்சிருக்கிறத அந்த பகவத் ஸ்மரணம் உண்டாச்சு. அசரீரி வாக்குதான் கேட்டது, ஆளை பார்க்கல. மனசுல பகவத் ஸ்மரணை உண்டாச்சாம் மகாவிஷ்ணுக்கு. புனఃபுனக்ருதச்சோரஸ்தஸ்மின் நேவாஸ்ததே சேதசாம் வடபத்ரே சயானசன்னு அபுச்சிந்தா சமன்விதா. கேட்ட ஸ்லோகார்த்தம் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறார, முழுவன் கேட்கலை. இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்தியாச்சு. பகுதி ஸ்லோகம் தான் கேட்கறதுங்க. அதனால என்னுடைய மனசு ஏகாகிரமாக்கி இப்படி வடபத்திரசாயியான அவர் சிந்தாமக்னாய் தீர்ந்தார். எப்படி? ததா சாந்தா பகவதி பிராதுராச சதுர்புஜாம் சங்க சக்கர கதா பத்ம வராயுதரா சிவாம். அப்படி சிந்தாமக்னா மனசுல தியானிச்சாராம் அந்த பகவதிய. அப்போ சங்கு சக்கர கதா பத்மங்களும் திவ்யாயுதங்களும் தரிச்சு சதுர்புஜையும் மங்களஸ்வரூபடையும் சாந்தையுமான பகவதி அந்த அவருடைய மனசுல பிரத்யக்ஷமானா. திவ்யாம்பரதரா தேவி திவ்யபூஷணபூஷிதாம் சம்யுதா சதிருஷீபிஷ்ச சகீபிஸ்வவிபூதிபிஹி. திவ்ய வஸ்திரங்கள் தரிச்சும் திவ்யாபரணங்கள் அணிஞ்சும் தன்னுடைய விபீதுகளோன்னு தோன்றுமாறுள்ள சகிமாரோடு கூடி அந்த தேவி மகாலட்சுமி மந்தகாசம் வழியற மாதிரியுள்ள முகத்தோட அது தேஜஸ்வியா அமித தேஜஸான விஷ்ணுனுடைய மும்பில பிரத்யட்சமானா. பிராதுர்பபூவ தஸ்யாக்ரே விஷ்ணோர் அமித தேஜசா மந்தஹாஸ்யம் பிரயுஜ்ஞானா மகாலட்சுமி சுபானனா. அப்படியே பகவான் முன்னாக்க பிரத்யட்சமாறாளாம் தேவி. எப்படி? திவ்ய வஸ்திரங்கள் தரிச்சு திவ்யாபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு தன்னுடைய விபூதிகளால் தோணுமாறி சகிமாரோடு கூடி சங்கு சக்கர கதாதாரியா சதுர்புஜியா மங்களஸ்வரூபணியா பிரத்யட்சமாகிறா. அதை சொல்லி முடிச்சோன்னா சூதர சொல்றார், சூதோவாஜாம் தாம் ததா சம்ஸ்திதாம் திருஷ்ட்வா ஹிருதயே கமலேக்ஷணா விஸ்மிதஸ்ஸலிலே தஸ்மின் நிராதாராம் மனோரமாம். அந்த ஆழிப்பரப்பில் நிராதாரியா நிற்கப்பட்ட அந்த சுந்தராங்கியை கண்டு கமலேக்ஷணா விஷ்ணுவோட மனசுல விஸ்மயம் உண்டாச்சா, அதிசயம் உண்டாச்சாம். எப்படி? ரிதிர் பூதிஸ்ததா புத்திர் மதிஹ் கீர்த்தி ஸ்மிருதிர் திருதிஹி ஸ்ரத்தா மேதா சுதா ஸ்வாஹா க்ஷுதா நித்ரா தயா கதிஹி துஷ்டி புஷ்டி க்ஷமா லஜ்ஜா ஜிரும்பா தந்திரா ச சக்தயா சம்ஸ்திதா சர்வதः பார்ஸ்வம் மகாதேவ்யா பிரதக் பிரதகே. ரிதி பூதி புத்தி மதி கீர்த்தி ஸ்மிருதி திருதி ஸ்ரத்தா மேதா சுதா ஸ்வாஹா க்ஷுதா நித்ரா தயா கதி துஷ்டி புஷ்டி க்ஷமா லஜ்ஜா ஜிரும்பா தந்திரா இப்படிப்பட்ட சக்திகள் மகாதேவியோட பார்ஸ்வபாகத்தில் பிரத்யேகம் நின்றிருந்துதாம். இதெல்லாம் ஓரோ சக்திகளாகும். ரதினா அழகு.
இப்படி புத்தி மதி கீர்த்தி ஸ்மிருதி விருதி எல்லாம் ஓர்மசக்தி தைரியம் ஸ்ரத்தை மேதஸு ஸ்வாதா சுஹா ஸ்வாதாங்கிறது பிதர்போஷணி மந்திரம் ஸ்வாகாங்கிறது தேவபோஷணி மந்திரம் அது நிறைய நான் சொல்லியிருக்கேன் இதில் ஸ்வாகாங்கிறது ஒரு தேவபோஷணி மந்திரம் ஸ்வாகான்னு சொல்லி யாகம் பண்ணினாத்தான் ஹோமம் பண்ணினாத்தான் அது தேவர்களுக்கு போய் சேரும் அது தேவி பாகவத் மகத்திலே வருது லலிதா சகஸ்திரநாமத்திலையும் வருது ஸ்வாதா சுதா சுஹா சுதா பசி நித்ரா தயா கதி துஷ்டி சந்தோஷம் புஷ்டி வளர்ச்சி க்ஷமா நமக்கு தெரியும் பேஷியன்ஸ் லஜ்ஜா அனகர்த்தி கர்த்தம் செய்யாதே சொல்லப்பட்ட மனசு ஜிரும்பா அகங்காரன்னு நினைக்கிறேன் தந்திரா இந்த சக்திகள் எல்லாம் மகாதேவியோட பார்শ্বபாகத்தில் பிரத்யேகம் நின்றிருந்ததாக வர்ணிக்கிறார் அவர் வராஜுதரா சர்வா நானாபூஷண பூஷிதாக மந்தாரமாலா குலிதா முக்தாஹார விராஜிதா எல்லாரும் சிரேஷ்டமான ஆயுதம் தரிச்சுட்டு இருக்கா அந்த ஓரோ விபூதிகளும் பலதரம் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கா மந்தார மாலைகளும் முத்து மாலைகளும் சார்த்து சோபிக்கிறா தாம் திருஷ்டுவா தாஷ்ச சம்வீக்ஷ்ய தஸ்மின் ஏகார்ணவே ஜலே விஸ்மயா விஷ்டஹிருதய சம்பபூ ஜனார்தனஹா அந்த ஒரே ஒரு ஆழிப்பரப்பு அம்படு சமுத்திரம் அந்த சமுத்திரம் நிறைஞ்சிருக்கு வெள்ளம் நிறைஞ்சிருக்கு அதுக்கு மேலேயாக்கு இந்த பிரத்யக்ஷம் படுறா தேவி அந்த தேவியையும் சக்திகளையும் கண்டு விஷ்ணுனுடைய ஹிருதயம் விஸ்மயபூர்ணமாய் திந்தது அப்படியே பார்த்து ஆனந்திச்சு அனுபவிச்சுருக்காராம் அதிசயத்தோட சிந்தயாமாச சர்வாத்மா திருஷ்டமாயோதி விஸ்மிதஹாம் குதோ பவா ஸ்திரிய சர்வா குதோகம் வடதல்பகாம் சர்மாத்மாமான அவர் மாயா தர்சனத்தினால் அத்தியந்த விஸ்மயிச்சு சிந்திச்சார் எங்கிருந்தாக்கு இந்த ஸ்திரீகள் எல்லாம் உண்டானா ஆளிலே கிடக்கப்பட்ட நான் எப்படி உண்டானேன் எனக்கு எப்படி இந்த தரிசனம் கிடைக்கிறது மாமேயம் ஜனனீனோவா மாயாவா காபி துர்கடா தர்சனம் கேன சித்தோத்திய தத்தம் வா கேன ஹேதுனா இவள் என்னுடைய அம்மாவா இல்லை சங்கல்பிக்க முடியாத ஏதெങ്കിലും மாயையா எனக்கு ஆராக்கு இந்த தர்சனம் நல்கினா ஏதா என்னவாக்கம் அதுக்கு காரணம் இப்படி ஒரு தர்சனம் நல்கி எனக்கு இப்படி ஒரு ஆளிலில் என்னை படுக்க வச்சு எனக்கு சொல்றாளே இதுக்கு என்ன காரணம் கிம் மயா சாத்திர வக்தவ்யம் கந்தவ்யம் வானவா குஜிதே மௌனமாஸ்தாய திஷ்டேயம் பாலபாவாதேந்திரிதா ഞാൻ എന്നെ വാക്കും ചൊല്ലണം എന്തൊക്കെ പോണം இப்படி ஆலோசிச்சு ஒன்றுமே கிடக்கலை பகவான் நினைச்சாராம் ஒன்றும் செய்யண்டாம் பேசாம ஒரு சிசு மாதிரி குழந்தைய மாதிரி மௌனம் பாலிச்சு அங்கே கடந்துருவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறார் என்ன செய்யணும் தெரியலை ஏன்னா அடுத்து என்ன செய்யணும் என்ன வரணுங்கிறது அடுத்தது வரும் அந்த சமயத்தில் ஒரு சின்ன குழந்தைய மாதிரி அவர் இருந்தார் அப்படின்னு பாகவதத்தில் உள்ள விஷயத்தை சொல்றார் அவர் நீ மேற்கொண்டு எப்படி வாக்கும் வருது எப்படி வியாசர் சுகபிரம்மத்தை பிரலோபிப்பிச்சு கிரகசாம்சத்துக்கு போனாருங்கிறது இனி இவரோட சர்க்கத்தில் பார்க்கலாம்.